ஊரே கூடி மணமக்களை வாழ்த்துறதுக்காக நிப்பாங்கல்ல, அப்பதாம்லே அந்த சூடாமணியை அவமானப்படுத்தணும். ஐயா, உங்க மண்டைக்குள்ள இருக்கிறது மூளையா இல்ல கம்ப்யூட்டர் ஐயா? சும்மா படக்கு படக்குன்னு பிளான் போடுதில. இங்க மூளை இருக்கே, இது கம்ப்யூட்டரோட ஸ்பீடான மூளை. இது ஊரு முன்னாடி உறவு முன்னாடி சூடாமணி மட்டும் இல்ல, அவ மொத்த குடும்பமும் அசிங்கப்பட்டு நிக்கணும். அந்த கல்யாணமும் நிக்கணும். இதாம்லே, இதான் என்னுடைய பிளான். அதுக்காக தான் நான் வெயிட்டிங். எப்படி ஐயா, அம்மா வராங்க. என்னலே பை பிடிச்சோ அப்படியே பவ்யமா வந்து நிக்கா. என்ன பஞ்சாயத்து? யாரை கேட்டு நீங்க சம்முவ வீட்டுக்கு கறி குழம்பு கொண்டு போனீங்க? நான் சிவபாலன் கிட்ட தானே கொடுத்து அனுப்புனேன். ஏன்டி நீ சிவபாலன்ட்ட கொடுத்தே, அவன்கிட்ட கேட்டா ஆருக்கு எடுத்துட்டு போறேன்னு அக்காவுக்கு எடுத்துட்டு போறேன்னா, ஏன்ட்டு கூட நான் என் பொண்ணுக்கு கொண்டு போய் கொடுத்துட்டு வாரேன்னு சொல்லி வாங்கினேன். அவனுக்கு கிரிக்கெட் முக்கியமா போச்சு, ஓடிட்டான். நான் எடுத்துட்டு போய் என் பொண்ணுக்கு கொடுக்கலாம்னு போனேன். ஐயா, பெத்த பொண்ணு மேல ரொம்ப தான் அக்கறை. பின்ன நீ அங்க கேளு, உன் அத்தட்ட கேளு. உன் அத்தை அவ மக பரணிக்குத்தான் கறி குழம்பு கொடுத்தான்னு உனக்கு தெரியுமா? அங்க வேற யாரு இருக்கா? அங்க கேளு. ஏன் இல்லாம அத்தையோட அண்ணன் மயன், அண்ணன் மவளுக எத்தனை பேர் இருக்காவோ, எல்லாத்துக்கும் சேர்த்துதான் அத்தை கொடுத்து விட்டுருக்கு. அப்போ அவங்கள தவிர அங்க வேற யாரும் இல்ல. அப்படி இங்க அடியாத்தி, அப்ப மதனி வந்திருக்கிற விஷயம் இந்த மனுஷனுக்கு தெரிஞ்சு போச்சோ? கடவுளே, சூடாமணி விஷயத்தை வச்சு உன்னை எப்படி கிறங்க விடுதேன்னு பாருடியே. ஆண்டவன் ஒருத்தன் இருக்கான், எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு தான் இருக்கான். செஞ்ச பாவம்லாம் சும்மா விட்டுறாது. பாவம் பண்ணவங்க மண்ணோட மண்ணாதான் போவாங்க. அத்தை, என்னத்த இது? இப்ப எதுக்கு இதெல்லாம் பேசிட்டு இருக்க? எல்லாம் சம்பந்தப்பட்டவங்களுக்கு புரியும். ஆறு சம்பந்தப்பட்டவங்க தெரியறப்ப தெரியும். நீ வாட்டி. அத்தை, மாமா, அத்தை ஏன் இப்படி பேசிட்டு போகுதா? அதுவா, அவளுக்கு பைத்தியம் முத்தி போயிடுச்சு. ஆருக்கு மாமா? நக்கலு. உன் அத்தைக்கு தான் சொல்லுதேன், பைத்தியம் நல்ல முத்தி போயிடுச்சு. ஏன் நீங்க கூட எலெக்ஷன் அப்போ பைத்தியம் பிடிச்சு வளர்னீங்க. என்னலா பேச்சு ஒரு மாதிரியா இருக்கு? அப்படியே அத்தைக்கு பைத்தியம் பிடிச்சாலும் உங்களுக்கு தான் பிரச்சனை. சோத்துக்கு சிங்கி அடிக்கணும், அப்புறம் கோலை பட்னியா கிடக்கணும். என்னத்த இதெல்லாம் பேசி நாம கேட்க வேண்டிய நிலைமையில இருக்கும். பாத்தீங்களா? ரத்தனா கல்யாணம் வரட்டும், எல்லாருக்கும் சேர்த்து வைக்க ஆப்பு. சரி மாப்பிள்ள, சொல்லுங்க, சொல்ல வந்த விஷயத்த சொல்லுங்க. நான் நேத்தே வீட்டுக்கு வந்தேன். நீங்க யாரும் வீட்டில் இல்லை, ஆன்ட்டி மட்டும்தான் இருந்தாவ. சொன்னாங்க. ஆன்ட்டி கிளியரா உங்ககிட்ட பேசியிருப்பாவன்னு நினைக்கிறேன். அப்பா அம்மா கல்யாணத்தை வேகமா செய்யணும்னு ஆசைப்படுதாவ. எப்ப கல்யாணம் வச்சுக்கலாம், எந்த முகூர்த்தத்துல வச்சுக்கலாம்னு கேட்டுட்டு வர சொன்னாவ. ஏங்க, அவங்களும் வந்திருக்கலாமே. வந்திருக்கலாம் தான். நான் தான் இந்த விஷயத்துக்காக அவங்கள அலைய வேணான்னு சொல்லிட்டேன். சம்மா, அவங்களே நாள் பார்த்துட்டாங்களா? வர்ற முகூர்த்தத்திலே நல்லா இருக்கு நாள் அப்படின்னாங்க. அப்புறம் வச்சுக்கலாமே. தாராளமா வச்சுக்கிடுவான். மாப்பிள்ள, உங்க அபிப்பிராயம் என்ன? நீங்க எந்த தேதி சொன்னாலும் எங்களுக்கு ஓகே தாங்க, எந்த பிரச்சனையும் இல்லை. என்ன ரத்னா, உனக்கு எப்படி?
இதெல்லாம் போய் என்கிட்ட கேட்டுக்கிட்டு. பாருடா, உனக்கு வெக்கப்பட தெரியும்னு எனக்கு இப்பதாண்டி தெரியுது. இந்த வீட்ல முறைப்படி நடக்கிற கல்யாணம். எந்த தங்கு தடையும் இல்லாம இது நடக்கணும். இல்லம்மா, இந்த தடவை எந்த தப்பும் தடங்களும் நடக்காது. அது தெரியும்பா. ஆனாலும் எனக்கு ஒரு ஆசை. நம்ம குலசாமி சப்தகன்னி சாமுண்டீஸ்வரி. கோவில் சின்னதுதான், ஆனாலும் கல்யாணத்தை அங்கேயே வச்சுக்கலாம். அங்கதான் இந்த கல்யாணம் நடக்கணும். அதுதான் என்னோட ஆசை. மாப்பிள்ள தம்பி, அதுக்கு நீங்க சம்மதிப்பீங்களா? எல்லா முடிவையும் இவங்களே எடுக்க சொல்லிட்டாங்க ஆண்டி. எங்க வச்சாலும் சம்மதம்னு அப்பா அம்மா சொல்லிதான் அனுப்புனாவ. அப்ப வர முகூர்த்தத்திலேயே நம்ம குலதெய்வம் கோயிலையே நடத்திடலாம். எல்லாருக்கும் சம்மதம் தானே? பரிபூர்ண சம்மதம். எங்களுக்கு பரிபூர்ண சம்மதம். ஒரு நிமிஷம். ஏய், நல்ல விஷயம் பேசும்போது என்னடி இது அபசகுணமா? இல்ல, நம்ம கொலச்சாமி பேரு எனக்கே அப்பப்போ மறந்து போகும். அப்பா கிட்டயோ அண்ணன் கிட்டயோ கேட்டுக்குவேன். அப்படி இருக்கிறப்போ இவங்களுக்கு எப்படி நம்ம கொலச்சாமி தெரியும்? ஆமா, உங்களுக்கு எப்படிமா தெரியும்? அப்ப அது ஏலே, உங்களுக்குலாம் மறந்து போனா நீங்க ஆறாண்ட கேட்பீங்க, என்கிட்ட தானே கேட்பிய. அதே மாதிரி அவங்க தான் என்கிட்ட கேட்டாவ. நான் தான் சொன்னேன், ஏலே இதெல்லாம் ஒரு பிரச்சனையா, இதெல்லாம் ஒரு விஷயமா, வாத்தியார்கிட்ட கேள்வி கேட்க மாதிரி கேட்க. அப்ப நம்ம குலசாமி கோயில்லயே சாமுண்டி முன்னாடி கல்யாணத்தை வச்சுக்கிடுவோம். கல்யாணத்தை சிம்பிளா செஞ்சு முடிச்சிடலாம். ஒரே ஒரு வேண்டுகோள் தான், நிச்சயதார்த்தத்தை மட்டும் ஊரை கூட்டி வச்சுக்கலாமான்னு அம்மா அப்பா கேட்க சொன்னாவ. தாராளமா செஞ்சு விடுவோம். எப்போ நீ என்ன சொல்லுத? தாராளமா பண்ணிடுவா. நிச்சயம் எங்க எப்போன்னு நீங்க சொல்லுங்க, அதுக்கு ஏத்த மாதிரி நம்ம ரெடி பண்ணிடுவோம். ஏம்ல, எப்பயாவது போய் ஒரு ஸ்வீட் காப்பி எடுத்துட்டு வரலாம்ல? இத கொண்டு வரோம். இன்னைக்கு தான் நிம்மதியா இருக்கு ரத்னா. எத்தனை கால போராட்டம், என்னென்னமோ நடந்து போச்சு. ஒரு வழியா கல்யாணம் நடக்க போகுதுன்றத என்னால நம்பவே முடியல. கல்யாணம் நின்னு போனதுக்கு காரணமும் முத்துப்பாண்டி தான். இப்ப நடக்க போறதுக்கு காரணமும் அவர்தான். ஒரு வழியா நமக்கு இருந்த தடை முடிஞ்சது. அதுவே போதும்னு இருக்குங்க. ஆமா, அத்தை மாமாக்கு தகவல் சொல்லிட்டீங்களா? அது ரொம்ப நேரம் பேசணும் ரத்னா. நான் ரூமுக்கு போய் அவங்களுக்கு கால் பண்ணிக்கிறேன். அப்ப நான் கிளம்பட்டுமா? சரி, நீங்க கிளம்புங்க, நான் வீட்டுக்கு போறேன். அட ஆமா, உன்னை எப்படி தனியா விட்டாவ? அதுவும் ஏன் கூட? என் மேல என்ன அவ்வளவு நம்பிக்கையா? பாடி கார்டு தள்ளி வருது பாருங்க. ஏலே கனி, இங்க வா. அக்காவுக்கு துணையா தானே வந்த, அப்புறம் எதுக்கு அவ்வளவு தள்ளி நடந்து வர? மைனி சொல்லிதான் அனுப்புனாங்க, கூடவே போ, ஆனா 10 அடி கேப் விட்டு போகணும்னு. அதான் 10 அடி தள்ளி நடந்து வரேன். நான் வேணா மறுபடியும் ஸ்டார்டிங்ல இருந்து நடந்து வரவா? அதெல்லாம் தேவையில்ல, நீ கூடவே நடந்து வரலாம். ஆமா, உங்க வீட்டுல இருக்காவல்ல, அவங்க பேர் என்ன? என்ன பாக்குறீங்க? 2 பேருக்குமே அவங்க பேர் தெரியாதா? தெரியலையே. என்னம்மா, உங்க வீட்டுல இருக்காவ, உங்க கூடவே இருக்காவ, அவங்க பேரை கூட தெரிஞ்சுக்கலையா? அவங்க எங்க அம்மாவுடைய ஃப்ரெண்டு. அவங்களையும் அம்மா அம்மான்னு கூப்பிட்டதுல பேரு கேட்கல, கேட்க வேண்டிய அவசியமும் வரல. அவங்க அம்மாவோட ஃப்ரெண்டு தான், ஆனா அவங்க வந்ததுக்கு அப்புறம் தான் அம்மா இல்லாத குறையே தெரியல. ஆமாங்க, இப்பதான். அடிக்கடி அம்மா கூட இருந்திருந்தா நல்லா இருக்கும்னு மனசு ஏங்குது.
ம். ரத்னா கவலைப்படாத, உனக்கு என்ன குறைச்சல்? கல்யாணம் மட்டும் ஆகட்டும். என்னோட அப்பா அம்மாவே உன்னோட அப்பா அம்மாவாவும் இருப்பாவ. என்ன சந்தோஷம் தானே? ம். நான் கிளம்புதேன். ஆ. வர்றேன். ம். பாய். பாய். வாக்கா போலாம். அத்தை, அத்தை, என்னடி? உப்பு உரப்புலாம் கரெக்டா இருக்கான்னு பாரு. சரியா இருக்குடி. ம். இனிமே இவளுக 2 பேரையும் நல்லா கண்காணிச்சுக்கிட்டே இருக்கணும். அப்பதான் அந்த வீட்டுல என்ன நடக்குதுன்னு நமக்கு தகவல் தெரிஞ்சுக்கிட்டே இருக்கும். அத்தை, எதுக்கு தனியா கூட்டிட்டு வந்தீங்க? ஏட்டி, உங்க அம்மைக்கு தகவல் சொல்ல வேணாமா? என்ன தகவல்? ரத்னா கல்யாண விஷயம். ஓ, சொல்ல போனா அது சம்பந்தமா முடிவெடுக்கிறப்ப அவளும் கூட இருந்திருக்கணும். மாப்பிள்ள திடுதிப்புன்னு வந்து நின்னுட்டாரு. வேற வழி இல்லாம தேதிய சொல்லி அனுப்பிட்டோம். தகவலை உங்க அம்மைக்கு தான் சொல்லணும். போன போடு, நானும் பேசணும். இருங்க அத்தை, பண்றேன். ஏட்டி, போன் அடிக்குது, போய் எடுத்துட்டு வா போ. நான் பாக்க. அத்தை, பரணிதா பண்றா, எடுத்து பேசவா? நானும் பேசணும் டி. அது என்னது? ஸ்பீக்கரு. அதுல போடு, 2 பேரும் பேசுவோம். மாமா ஒட்டு கேட்டுட்டா? அந்த ஆளு என்னக்கிடி கிச்சன் பக்கம் வந்தாரு? நீ ஸ்பீக்கரை போடு. ஹலோ பரணி, சொல்லிட்டி, என்ன விஷயம்? நான் அம்மாக்கு ஃபோன் பண்ணா நீ எதுக்குடி கால் எடுக்கிற? அம்மா இல்லையாங்க? ஐயா, உங்க அம்மா ஒன்னும் பூனை தூக்கிட்டு போயிரல, பக்கத்துல தான் இருக்காவோ. நீ பேசு. அம்மா, பூ கொண்டு வந்திருக்கேம்மா. அத்தை, பரணிட்ட பேசு, பூக்காரங்க வந்திருக்காங்க. நான் போய் பூ வாங்கிட்டு வந்துடுறேன். சரிடி. என்னடி இந்த நேரத்துல? அத்தை உன்கிட்ட பேசணும்னு சொன்னாங்கம்மா, நீ பேசு. இந்தாங்க அத்தை. பாக்கியோ, மதனி வேலையா இருக்கியா? அதனால என்ன மதனி, நீ சொல்லு. இன்னைக்கு ரத்னா மாப்பிள்ள வீட்டுக்கு வந்திருந்தாரு. திடீர்னு வந்துட்டாரா, உனக்கு தகவல் சொல்ல முடியல. அதனால என்ன? அவர் என்ன விஷயம் பேச வந்தாரு? எல்லாம் ரத்னா கல்யாண விஷயம்தான். 2 தடவை தடப்பட்டு போச்சு. இந்த தடவையாவது கல்யாணம் நல்லபடியா நடக்கணும். அதுவும் சீக்கிரம் நடக்கணும்னு அவங்க அப்பா அம்மா சொல்லிருக்காங்க. நானும் அதத்தான் சம்முவ கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்கேன். புடிச்ச புடியா இப்பவே தேதி சொல்லுங்க, அப்பா அம்மா கிட்ட சொல்லணும்னு சொல்லிட்டாரு. அதான் உனக்கு தகவல் சொல்ல முடியல. நானே முகூர்த்த நாள் பார்த்து சொல்லிட்டேன். வர வளர்ப்பறையில சதுர்த்தி திதியில கல்யாணம் வச்சுக்கலாம்னு சொல்லிட்டேன். ஓ, அப்படியா? சேதி வளர்பிறை சதுர்த்தி. உனக்கு பரவாயில்லையா? இதையெல்லாம் என்கிட்ட கேட்கணுமா மதனி? நீ என்ன சொன்னாலும் எனக்கு சம்மதம் தான். கல்யாணத்தை சும்மா மண்டபம் கிண்டபம்னு வைக்காம நம்ம கொலசாமி கோவில்லையே வச்சிடலான்னு சொல்லிட்டேன். மண்டபம் பிடிச்சு ஏற்பாடு செஞ்சா உன் வீட்டுக்காரன் இருக்கானே, நாசமத்து போறவன்.
அவன் வந்து என்னத்தையாவது செஞ்சு இந்த கல்யாணத்தை கலைச்சு விட்டுருவானோன்னு எனக்கு பயமா இருக்கு. நிச்சயமா கலைச்சு விடுவேன். பின்ன இது வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருப்பேன்னு நினைச்சிட்டியா? அவரு கண்ணு கொள்ளி கண்ணு மதனி. அந்த கண்ணுல பற்றாம எல்லாரும் பார்த்து நடந்துக்கணும். ஆனா மாப்பிள்ளை வீட்ல நிச்சயதார்த்தத்தை மட்டும் மண்டபம் பிடிச்சு விமரிசையா பண்ணணும்னு சொல்லிருக்காங்க. அவங்களே அதுக்கு நாள் குறிச்சு சொல்லுவாங்க. அத்தை கொடுங்க. அம்மா, அடுத்த முகூர்த்தத்துல கல்யாணம், அதுக்கு முன்னாடி நிச்சயதார்த்தம். எங்க இசக்கியோட சத்தத்தையே காணுமே? வந்துட்டேன். பூவாங்க வெளியே போயிருந்தேன். ரத்னாக்கா கல்யாணத்தை பத்தியா பேசிட்டு இருந்தீய? ஆமாண்டி, விவரம் எல்லாம் உங்க அத்தை கிட்ட சொல்லியாச்சு. நீ கேட்டு தெரிஞ்சுக்கோ. சரியா? நான் வச்சிட்டுமா? சரிடி. சரிடி. இந்த வாட்டியாவது ரத்னாக்கா கல்யாணம் எந்த பிரச்சனையும் இல்லாம நடந்து முடியணும். சாமியை வேண்டிக்கத்த. ஆண்டவா, எத்தனை சாமியை வேண்டினாலும் இந்த கல்யாணம் நடக்காதுடியே. நடக்க நான் விட மாட்டேன். இந்த கல்யாணத்தப்ப கருமாதியும் நடக்கும். அதுவும் சூடாமணி கருமாதி. கல்யாண வீட்டுல கருமாதி பண்றது வித்தியாசமா இருக்குல்ல? ஐயா வாங்க வாங்க வாங்க. வணக்கங்க. வணக்கம் வணக்கம். ஐயா இவர் தான் ஐயா நம்ம சந்தானம். நம்ம வாத்தி இருக்காப்புல வெங்கடேஷ், அவரோட தாய் மாம. வாங்க வாங்க வாங்க, இப்படி வாங்க. கேள்விப்பட்டேன், தூத்துக்குடியில ஏதோ சின்ன லெவல்ல பொட்டுக்கடலை வியாபாரம் பண்றீங்களாமே? எங்கங்க, இப்பெல்லாம் எந்த வியாபாரமும் சரியா போக மாட்டேங்குது. பெருசா முதலீடு பண்ணாதான் லாபம் பார்க்க முடியுது. நம்ம கிட்ட ஏது அம்புட்டு பணம். அப்படிதான் உங்களை மாதிரி நிறைய பேர் வியாபாரம் பண்றாங்க. டேலண்ட் இருக்கு, ஆனா பாவம் பணம் இல்லாம கஷ்டப்படுறாங்க. என்கிட்ட கூட வருவாங்க. அந்த மாதிரி நான் பார்ப்பேன். அவன்கிட்ட டேலண்ட் இருக்குன்னு நானும் ஹெல்ப் பண்ணுவேன், பணம் கொடுப்பேன். அவனும் வியாபாரம் பண்ணுவான், நல்லா ஓஹோடு வருவாங்க. பணம் இருந்தா தானே வியாபாரம் பண்ண முடியும். என்ன சொல்லுவீங்க? உங்களுக்கும் என்ன, இப்போ நீங்க பணம் வேணும்னு கேளுங்க, நான் தாரேன், நான் ஹெல்ப் பண்ணுதேன். ஆனா என்னன்னா, நான் சொல்லுத வேலையை செய்யணும். நானும் ஒரு வியாபாரி தானே. அப்புறம் என்ன வேலை செய்யணும்னு சொல்லுங்க, தட்டாம செய்தேன். இல்லே, உன் உடம்பிறந்தா மவனுக்கு பரிசம் போட போகுதாவ. ஏன் மச்சின மவளைத்தான் பொண்ணு எடுக்கிறாங்க அவங்க. அதுல சில பல வேலைகள் செய்யணும். அது எப்படி உன்னால முடியுமா? இல்ல பணத்தை விட எனக்கு பாசம்தான் முக்கியம்னு சொல்லிடுவியா? இந்த காலத்துல பணம் இல்லாதவன்ட்ட பாசம் மட்டும் இருந்தா அது எடுபடாது. பணத்தோடு இருந்தா தான் பாசமும் எடுபடும். ஐயா கரெக்டுங்கய்யா, நீங்க சொல்றது 100% கரெக்டுங்கய்யா. என் தங்கச்சி கிட்ட கொள்ள பணம் இருக்குங்கய்யா. ஆனா அண்ணனாச்சேன்னு ஒரு 100 ரூபாய் கொடுத்துருப்பாளாவ. அதெல்லாம் விடுங்கய்யா, நீங்க சொல்லுங்க பிரசிடென்ட், நான் என்ன வேணாலும் செய்தேன். அது ஒன்றும் இல்லை, அது ஒன்றும் இல்லை. அது உன் தங்கச்சி மகனுக்கு என் மச்சின மகளை நிச்சயம் பண்ண போறாங்க. அங்க மாப்பிள்ளையோட தாய் மாமன் நீ தான். அங்க உனக்கு தான் முக்கியத்துவம் தருவாங்க. பொறவு பரிசு சீலைய நான் தானே கொடுக்கணும். அதேதான் அதேதான். அப்படி முக்கியத்துவம் கொடுக்கும்போது நீ ஒரு வேலை பார்க்கணும். சொல்லுங்கய்யா, கச்சிதமா செய்றேன். பரிசம் போடுதப்போ பொண்ணோட அம்மே எங்கே அப்படின்னு நீ கேட்கணும். எல்லாம் முழிப்பாங்க. அப்போ நீ என்னைய பார்க்கணும், நான் ஒருத்தரை பார்ப்பேன். அவ ஒரு மூலையில முக்காடு போட்டுக்கிட்டு ஒளிஞ்சுக்கிட்டு நிப்பா. நீ நேர அவகிட்ட போய் என்னத்துக்கு இங்க ஒளிஞ்சுக்கிட்டு நிக்கீங்க
என்ன தப்பு பண்ணீங்கன்னு நல்லா சவுண்டா கேட்கணும். அட அம்புடுதானா? இதெல்லாம் நான் பிரிச்சு மேஞ்சிருவேன்யா. அந்த இடத்துல இம்பிட்டு தான் உன்னோட பங்கு. அத்தோட நீ நிறுத்திக்கணும். அதுக்கு மேல மிச்சம் உள்ளத இந்த இருக்கானே சனிய அவை பார்த்துக்கிடுவான். என்ன சனியா? ஆமாய்யா, அது நம்ம பொறுப்பு இல்ல. சரி போ, அது எடுத்து. ஐயா இந்தாங்கய்யா. இது உனக்கு சம்மானம். இந்தா. வேலை செம்மையா முடியிட்டு இன்னும் நல்லா அள்ளி தருவேன் நான். சந்தோஷமா இருக்கு. என் வியாபாரம் நல்லா பெருகட்டும். ஐயோ தெய்வமே, இதே போல நிறைய நிச்சயதார்த்தம் நடக்கணும். இதே மாதிரி நான் உள்ள புந்து நிறைய கல்யாணத்தை நிப்பாட்டணும். உங்க கையில இருந்து இப்படி கட்டு கட்டா பணத்தை வாங்கணுங்கய்யா. ரொம்ப நன்றிங்கய்யா. அப்ப நான் வரேங்கய்யா. வரேன். சுடாமணி, பொண்ணுக்கு நிச்சயம் வேற பண்ணுதியோ நீ? முதல்ல நீ யாருன்னு நிச்சயமா இந்த ஊருக்கு தெரிய வைக்க பாரு.